Hi friends, welcome to Own Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஒமான் நாட்டுல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருஷம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்டோட வீட்டில் வச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி இருக்கீங்கத பார்க்கலாம். ஒமான்ல பொங்கல் செலிப்ரேஷன் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு அதுவுமே வந்து எல்லா ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்ந்து இதோட 4வது வருஷமாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து பண்ணோம். இப்போ ஃபேமிலிஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன தான் வந்து வெளிநாட்டில் வந்து இருந்தாலும் நம்மளோட தமிழர் பண்பாடு தமிழர் திருவிழாவை வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டாடணுங்கிறதுல பசங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்தாலுமே எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக உள்ள மாதிரி பொங்கல் முடிஞ்சு அந்த 2-3 நாள் வெள்ளிக்கிழமை வந்தது இல்லையா. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே அதில் தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நான் வந்து இங்கேருந்து மஸ்கட்டில் இருந்து சொஹார் போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி நானுமே வந்து வியாழக்கிழமை ஈவினிங் போல் அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே நைட்டு போய் ரீச் ஆனோம். மறுநாள் காலையில் ஆஸ் யூஷுவலாக வந்து பொங்கல் விடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நம்ம அங்கே என்னென்ன இதெல்லாம் கிடைக்குமோ ஸோ அந்த பொருட்கள்லாம் வச்சு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம ஊரில் வச்சு கொண்டாடுறது வேற, இங்கே வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டாடுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வெளியே தான் வந்து அவங்க வந்து வில்லாவில் இருக்காங்க. ஸோ வில்லாவில் வந்து வெளியே நல்லா வந்து நம்ம விறகு அடுப்பில் நம்ம பாரம்பரியமாக பண்ணுற மாதிரி இப்போ கரும்பெல்லாம் வச்சு சூப்பராக வந்து பொங்கல்லாம் விட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுல் டே வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மார்னிங்கில் இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஷார்ட் வீடியோ தான். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பொங்கல்லாம் பொங்கினதும் எல்லாருமே வந்து அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் விட்டோம். இதில் வந்து எந்த ஒரு மத வேறுபாடோ வேறுபாடு எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து எப்போவுமே வருஷம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ நம்மளோட தமிழர் உணர்வையும் கண்டிப்பாக வந்து ஞாபகப்படுத்தும். நம்ம ஊரில் வந்து காலையிலே இந்த சூரிய பொங்கல்லாம் விடுவோம் இல்லையா. ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணல, கொஞ்சம் இயர்லியராகவே ஒரு 8 o'clock அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட எல்லாரும் வந்து மொத்தமாக எல்லாரும் வந்து பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை வருஷம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்கப்போ அதே சந்தோஷம்தான், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குமே தெரியாது இல்லையா, நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் தெரியாது. ஸோ அவங்களுமே பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நம்மளோட திருநாளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். பொங்கல்லாம் விட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதும் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறம் சாம்பார், நம்மளோட மெதுவடை, சக்கரை பொங்கல் எல்லாம் வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து அங்கேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. லஞ்சுக்கு சூப்பராக வந்து நம்ம பொங்கலுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வெஜிடேரியனில் நாங்கள் வந்து ஒரே நாளில் பொங்கலையும் மாட்டு பொங்கலையும் ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணிட்டோம். எப்படின்னு கேட்கிங்களா, பொங்கலுக்கு காலைல பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் பொங்கல் சாப்பாடுலாம் சாப்பிட்டு நைட்டு நான்வெஜ் எடுத்து கிரில் போட்டோம். ஸோ மாட்டுப்பொங்கல் எங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல்னாலே நான்வெஜ் தான். ஸோ எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா பொரியல், கூட்டு, பச்சடி, சாம்பார், ரசம், காலிஃப்ளவர், பீடா முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு லஞ்ச் எல்லாம். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே மேரினேட் பண்ணி நைட்டு வந்து பாபக்யூ பண்ணலாம், கிரில் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கேதர் ஆகிறது எப்போவாது ரேர் தான். அதுவுமே நாங்களே இப்போ மஸ்கட் வந்ததுனால ஸோ எல்லோரும் ஒன்றா கேதர் ஆகிறது வந்து எப்போவாது தான் கேதர் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நைட் வந்து பாபக்யூ பண்ணோம். ஸோ பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாசேஜ், அதுக்கப்புறம் நார்மல் சிக்கன் கிரில்லு, அதுக்கப்புறம் ஷீக் கபாப் பண்ணோம், சிக்கன் ஷீக் கபாப். ஸோ இதெல்லாம் வச்சு நைட்டு வந்து நிறைய சைட் டிஷ்லாம் டிப்பிங்கே ஒரு 4 டிப்பிங் போல் பண்ணியிருந்தோம். சேலட்லாம் வச்சு நைட்டு வந்து பார்ட்டி மாதிரி பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.